விஜய் மால்யா வந்து இத்தன வருஷம் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட்ல உட்கார்ந்து அவருக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சுங்கிறத பேசியிருக்காரு. அவரு திருடவே இல்லையாமே! என்ன இத பத்தி இன்னும் பேசாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா எனக்கு வந்த டிஎம்ஸே இதுதான். வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸும் பேசிட்டு இருக்கக்கூடிய விஜய் மல்யாவோட இந்த ஒரு பாட்காஸ்ட்ல வந்து அவர் என்னென்ன பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன நடந்துச்சு அவருக்கு உண்மையிலேன்னு சொல்றாரு. ஒரு காலகட்டத்துல ஒரு சைடு கட்ரினா கைஃப், இன்னொரு சைடு தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு விராட் கோலி. அப்படி சுத்தி சுத்தி ஸ்டார்ஸ்க்கு நடுவுல இருந்த விஜய் மால்யா வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு நாட்டுல சுத்தமா அவரோட மிகப்பெரிய சொத்து எல்லாத்தையுமே பேங்க் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது எல்லாத்தையும் தாண்டி போய் சேர்ந்த நாட்டிலேயே யுனைடெட் கிங்டம்ல லண்டன்ல போய் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற கோர்ட்டே அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் இருந்துகிட்டு என் மேல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ராஜ் ஷமானி அவங்களோட பாட்காஸ்ட்ல தான் அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் திருடன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நான் சோர் இல்ல, நான் வந்து திருடன் கிடையாது. நான் திருடனா நான் என்னத்தை திருடினேன்னு காமிங்கடா அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி ஓப்பன் ஹார்ட்டடா 4 மணி நேரத்துக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் அவர் இந்தியா விட்டு போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ப்ராபபிலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு விஜய் மால்யாவை சுத்தி வந்து விராட் கோலி, கட்ரினா கைஃப், தீபிகா படுகோன்லாம் நிக்க ஐபிஎல்ல வந்து அவர் கத்திட்டு இருந்தது வந்து பார்த்திருக்க கூட மாட்டீங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் யாரு விஜய் மால்யா அக்கார்டிங் டு இந்தியன் மீடியா அப்படிங்கறத பார்த்துட்டு இன்ஃபேக்ட் இந்த வீடியோ ஃபுல்லாவே அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மீடியா என்னை தப்பா காமிச்சிருச்சு. இந்தியால வந்து இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் சொல்லி இந்தியன் மீடியா தான் தப்பா காமிச்சிச்சுன்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் மீடியால அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ரெண்டாவது இந்த பாட்காஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, எதை வந்து ஆமான்னு ஒத்துக்கிறாரு, எதை இல்லங்கிறாரு, எது உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னு சொல்றாருங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் மால்யாங்கிறவர் வந்து நாடை விட்டு ஓடி போன ஒரு பர்టిక్యులர் பிசினஸ்மேன். ஹி இஸ் a fugitive. இந்தியால வந்து அவர் மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. அவரை தூக்கி வந்து ஜெயில போடணுங்கிற அளவுக்கு தேடிட்டு இருக்காங்க. அவர் நாட்டை விட்டு ஓடி போயிருக்காரு. எதுக்கு இவர் நாட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். விஜய் மால்யா வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரரான ஒரு மிகப்பெரிய சரக்கு கம்பெனியோட ஓனருக்கு வந்து அவர் பிறகுறாரு. பிறந்த காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா he is a very flashy man. ஓகேவா? சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆட்டோமொபைல்ஸ் பிடிக்கும். பயங்கரமா டேட் பண்ணிருக்காரு. எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிம்பாங்கல்ல அந்த மாதிரி தான் அவர் பிறந்து வளர்ந்தாரு. அவர் பாட்காஸ்ட்ல வந்துட்டு நான் ரொம்ப நார்மலா வளர்ந்தேன்னு அவர் சொல்ற விஷயமே வந்து அன்னைக்கு இருந்த இந்தியாவுக்கு ரொம்ப லக்ஸூரியஸான விஷயங்கள் தான். சோ கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி வளர்ற விஜய் மால்யா வந்து ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்த உடனே மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அவர் ஹெட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி வர்றப்ப பயங்கரமா ரீபிராண்ட் பண்றாரு. அவரோட சொந்த முயற்சியில இந்தியால ஃபேமஸான பிராண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்ஃபிஷரோட ஆல்கஹால் டிவிஷன் கம்ப்ளீட்டா கிங்ஃபிஷர் இன்னைக்கு வரைக்கும் கிங்ஃபிஷர்னு சொன்னா நம்மளுக்கு தண்ணியுமே ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி சரக்கும் ஞாபகத்துக்கு வரும். ரெண்டு தண்ணியுமே ஞாபகத்துக்கு வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். இது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியவே தெரியாது. இங்க தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல தான் எல்லா பிரச்சனையும் அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுல தான் வந்து ஒரு பயங்கரமா காசு அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கேஸ்லாம் போட்டிருக்காங்க. அவர் நான் எங்கடா காசு அடிச்சேன் அப்படின்னு அவர் கேக்குறாரு. பட் எனிவே அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா F1 வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப ஒரு இலைட் ஸ்போர்ட்னா வந்து F1 ரேஸ் சொல்லுவோம்ல. அதுல வந்து அவர் டீம் ஓன் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து வந்து பெங்களூர்ல இருக்கிறதுலே மோஸ்ட் லக்ஸூரியஸ் மால்னு சொல்லப்படக்கூடிய யூபி சிட்டி மால் வந்து அவரோடதா இருந்துச்சு. அங்க வந்து ஒரு டைம் ஷூலாம் தான் போட்டு போகணுங்கிற அளவுக்கு வந்து அங்க நான் பெங்களூர்ல இருந்தப்போலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஹை எண்ட் மாலா பார்க்கப்பட்டுச்சு. செப்பல்லாம் போட்டா உள்ள விட மாட்டாங்கடான்லாம் சொல்லுவாங்க. நான் போயிருக்கேன். பட் அப்போலாம் அந்த அளவுக்கு அப்படி ஒரு பில்டப் கொடுக்குற அளவுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு மால். ஓகேவா? அதே மாதிரி ஆர்சிபி ஐபிஎல்ல சோ ஒரு சைடு வந்து நார்த்ல அம்பானின்னு இருந்தாருன்னா சவுத்ல வந்து விஜய் மால்யா இருந்தது வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. முகேஷ் அம்பானி நம்ம முகேஷ் பாய் மாதிரி வந்து இவரும் அப்பா பையன் அப்படிங்கிற ரெண்டாவது ஜெனரேஷன். இங்கேயும் வந்து இவரோட அப்பா வந்து மால்யா, அதுக்கப்புறம் இவர் வந்து அடுத்த மால்யா. ஓகேவா? இதுதான் ஒரு சின்ன பேக்ட்ராப். ஒரு நல்ல அம்பானியோட கதை எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பணக்காரரு. ஆனா முகேஷ் அம்பானியை பார்த்தா இவரா பணக்காரரு அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ஸ்வீட்டா அப்படிதான் அவரோட இமேஜ் இருக்கும். விஜய் மால்யா வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவர் தான்டா பணக்காரருன்னு சொல்ற அளவுக்கு வந்து சுத்தி சுத்தி கிளாமரஸா பயங்கர ஃபிளாஷியா அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இதுதான் விஜய் மால்யா. ஓகேவா? இப்போ விஜய் மால்யா வந்து எந்த அளவுக்கு ஃபிளாஷின்னு சொல்லணும்னா அவர் ஒரு வீடு வச்சிருந்தாரு. ஓகேவா? அது வந்து யூபி சிட்டி மால்க்கு மேல டாப்ல பாத்தீங்கன்னா அத்தனை ஃப்ளோர்ஸ் மேல மொத்த பெங்களூரே பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய மேன்ஷன் வந்து மொத்த பில்டிங்க்கு மேல இருக்கும். இப்படி ஒரு இமேஜை கூட நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை. விஜய் மால்யான்னு சொன்னாலே எல்லாருக்கும் வாழ்ந்தா மல்லையா மாதிரி வாழணும்டாங்கிற ஒரு வாழ்க்கையை தான் ஒரு பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. முகேஷ் அம்பானி கூட அப்படி ஒரு வாழ்க்கையில இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. அவர் வெளியே காமிச்சுக்கல. விஜய் மால்யா காமிச்சே வாழ்ந்தாரு. மீடியா அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அவர் வந்தா டிஆர்பி ஜம்ப் ஆகும். இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ F1 டீமா இருக்கட்டும், கிரிக்கெட் டீமா இருக்கட்டும், கிங்ஃபிஷர் பியரா இருக்கட்டும், ஃபிளைட்டா இருக்கட்டும், எல்லாமே வச்சிருக்கக்கூடிய ஒரு ராஜா.
அப்படிதான் விஜய் மால்யா. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். விஜய் மால்யா வந்து அவரோட ஃப்ளைட் கம்பெனிய ரன் பண்ண முடியாம பிரச்சனை வர ஆரம்பிச்சுச்சு. ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஃபீல்டு இந்தியால. ஓகேவா? ரொம்ப கஷ்டம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட மக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. விலை ஏறிருச்சுனா டென்ஷன் ஆயிடுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிசினஸ். இவரு 2000ஸ்லயே வந்து அத ஆரம்பிக்கிறாரு. கிங்ஃபிஷர் வந்து வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். ஆரம்பிச்சது வந்து இந்தியால இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்ன? சூரரை போற்று படத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து காஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம். பட் இவர் வந்து எத ஃபோக்கஸ் பண்ணாருன்னா, லக்ஸூரிய ஃபோக்கஸ் பண்ணாரு. இந்தியால எல்லாருக்கும் லக்ஸூரியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணாரு. அத வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சாலும், இனிஷியலா இருந்த ஹைப் வந்து நாளாக நாளாக ஓடல. கம்பெனிய ஒழுங்கா ரன் பண்ண முடியல. கம்பெனிய ரன் பண்ண முடியாம விஜய் மால்யா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா லோன் வாங்குறாரு. தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் வாங்குறாரு. இந்தியன் மீடியால 9000 crore அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவர் லேட்டரா பாட்காஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ 9000 கோடி வந்து நான் இப்ப என்ன சொன்னேன், மீடியால சொல்றது மட்டுமே சொல்றேன்னு சொன்னேன். அவர் என்ன சொல்றாருன்னா 9000 கோடி கடன் வாங்குறாரு. வாங்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடன திருப்பி அடைக்க முடியல. ஃப்ளைட் கம்பெனிய ஒழுங்கா ஓட்ட முடியல. இந்த 9000 கோடி யாரோட காசு? உங்க காசு. ஏன் பணம்? நம்ம எல்லாருமே லோன் வந்து பேங்க்குக்கு வந்து நம்ம டெபாசிட்டா வந்து பேங்க்குக்கு போட்டு வைக்கிறோம்ல. நம்மளோட காசெல்லாம் எங்க இருக்குது? SBIல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இந்தியன் பேங்க்ஸ்ல இருக்குல்ல. அத்தனை பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கி 9000 கோடிய வந்து அடிச்சுட்டு அவர் வந்து ஃப்ளைட் கம்பெனில போடுறாரு. ஃப்ளைட் கம்பெனிய ரன் பண்ண முடியல. அண்ட் அதே நேரத்துல அவர் மேல இன்னொரு ஒரு கம்பெனிய பிசினஸ்க்கு கடன் வாங்குறாரு. பிசினஸ் ரன் பண்ண முடியலன்னா அது ஒரு அந்த அஃபென்ஸ்ல வந்து அந்த எது கேரண்டியா குடுத்தாங்களோ அத வித்து காசு எடுத்துருவாங்க. பட் அங்க பிரச்சனை முடியல. ED என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மால்யா வந்து வாங்குன 9000 கோடியில வந்து நிறைய காச பர்சனலா சுருட்டி இருக்காரு. எப்படி சுருட்டி இருக்காருன்னு சொல்றாங்கன்னா, அவர் ஒரு F1 டீம் வச்சிருக்காரா? நான் சொன்னேன்ல மோஸ்ட் லக்ஸூரியஸ் டீம் அந்த பெரிய ஸ்போர்ட் மோட்டார் ஸ்போர்ட் அதுல அவரோட டீம்ல அவரே வந்து கிங்ஃபிஷரை வச்சு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாரு. அதுக்கு பயங்கரமா காசு வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. சோ லெஃப்ட் கையில இருக்கிறது வந்து ரைட் கைக்கு போகுது. அதுக்கு பயங்கரமா செலவு பண்றாரு. இது நியாயம் இல்ல அப்படின்னு ED சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் UKல வாங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்ஸுரி மேன்ஷன்ஸா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாங்கின கடன்ல இருந்து அவர் பர்சனல் சொத்தையும் ஆட் பண்ணிருக்காருன்னு சொல்லி இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ED வந்து இவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் அவர் மேல இப்போ இது வந்து கிரிமினல் கேஸ். சோ முதல்ல வந்து நீ கடன் வாங்குற பிசினஸ் ரன் பண்ண முடியல அப்படின்னா வந்து அந்த கேஸ் வந்து உன் என்ன கேரண்டியா வச்சிருந்தியோ எதை வச்சு கடன் எடுத்தியோ அதை வந்து அதை வித்து காசு பார்த்துருவாங்க பேங்க். இது முடிஞ்சு. இது சப்பையா முடிய வேண்டியது. ஆனா நீ பிசினஸ் ரன் பண்றேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு அதை வச்சு பிசினஸ் ரன் பண்ணாம நீ உன் பர்சனல் சொத்தை அதிகப்படுத்திட்டு பெரிய பெரிய வில்லா வாங்குறதுக்கும் உன்னோட F1 டீமை வந்து இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆக்குறதுக்கும் நீ காசை செலவு பண்ணனா அது தப்பு அப்படின்னு சொல்லி ED சொன்னாங்க. ஸோ இதுதான் பேசிக்கா பிரச்சனை.